சரி, இந்த கேள்வியை பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு வினா. என்ன 41 தொடக்கம் 45 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் நெய்யறி அடிப்படையாக கொண்டவை. நெய்யறியில் உள்ள ஒவ்வொரு கோட்டிலும் இருக்கும் எண்கள் ஒரு தனியான கோலத்தை உருவாக்குகின்றன. சரி, இல்லை அப்போ நாம் ஏயிலிருந்து பார்ப்போம். சரியா, ஏயிலிருந்து பார்ப்போம். ஏ இந்த இருக்கு. ஏட கோலத்தை பாருங்கள். 1 டேஸ் 5 7. அப்போ நமக்கே விளங்குது ஒற்றை எண்கள். 1 3 5 7 9 11. அப்போ ஏயும் எடுத்துடுவோம், பியையும் எடுத்துடுவோம். ஏ எத்தனை? 1 3, பி எத்தனை? 5. அப்போ இது சிம்பிளாக வந்துடுமே. ஆகவே இது 3, இது 5. பிஏயும் எடுத்துட்டேன், ஏயும் எடுத்துட்டேன். சரி, சியை பார்ப்போம். சி எங்கே இருக்குது? சி இந்த இருக்குன்னு. சியை பாருங்கள். சி எப்படியான ஒரு தொடரை காட்டுதுண்டா. சரி, சி இருக்கட்டும். நம்ம டியை பார்த்துட்டு வருவோம். டியை பாருங்கள். 1 5. சாரி 5 இல்லை, 5 7 9. சரியா, 9. ஆகிய 2க்கு 9. 1 3 5 7, பிக்கு 9. ஏன் ஒற்றை எண்கள் என்ன? சரி, இப்போ இந்த டிக்குரிய தொடரை பாருங்கள். 1 9 25 49. அதாவது 1 வர்க்கம் 1, 3 வர்க்கம் 9, 5 வர்க்கம் 25, 7 வர்க்கம், அப்போ 9 வர்க்கம் 81. அப்போ டி என்பது 81. டி என்பது 81. இப்போ நமக்கு ஈயும் வேணும், சியும் வேணும். சரி, சியை பாருங்கள். நம்ம இந்த 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 ரோவை யூஸ் பண்ணி பார்ப்போம். 1 8 22 29. அப்போது 7 7 கூடுதான்னு பார்த்தா 22 இங்கேயும் 7 கூடி இருக்குது, இங்கேயும் 7 கூடி இருக்குது. அப்போ 8 + 7 எத்தனை? 8 மேலும் எத்தனை? 15. 15 + 7 22. அப்போ சரி. அப்போ சிக்கு எத்தனை? 15. அப்போ சி எத்தனை? 15. இப்போ நமக்கு தேவையானது இ மட்டும். ஈ பாருங்கள். அதே மாதிரி தான். 11 46. 11க்கு 46. முதலாவது வித்தியாசத்தை தான் பாருங்கள். 11லேருந்து 46 எத்தனை கூடி இருக்குது? 26லேருந்து 1 கழிச்சா 5, 35 கூடி இருக்கு. சரி, டி 81 கண்டுட்டோம். 46 35 எத்தனை? 81 தான். அப்படி தானே? 46 35 81 தான். அப்போ எத்தனையாக கூடி இருக்கு? 35 கூடி இருக்கு. 81 35 116. 6 116. ஆகவே 116 + 35 அன்விடு. 116 35 எத்தனை? 116 35 எத்தனை வரும்? 151. அப்போ ஈட பெருமானம் 151. ஆக இலகுவான என்ன ஒரு கூட்டல் கழித்தல் சம்மந்தப்பட்டது ஒற்றை எண். அவ்வளவுதான் வந்திருக்கு. அதே மாதிரி வர்க்கம். அப்போ அடிப்படை கணிதம் இந்த கேள்வி. ஆகவே இலகுவாக செய்திடலாம். சரி பிள்ளைகள், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.